படைய பாரு பகை நடுங்கும் படைய பாரு. யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உட்பட 10 பேர் குற்றவாளிகள் என அவங்களுக்கு 10 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஓட்டு 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 இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்ன தெரியுமா? யார் யா நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்ச. ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்க. இங்க பாரு, சார்லி சாப்ளின் மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு கல்யாணம்ன்ற பேர்ல எவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஊரே சிரிச்சிட்டு இருக்கு, ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா நீ. நீ ஒரு திருடன். அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. ஆனமென காத்திருந்து வாழ வச்ச சாமியடா. டேய் கோபால், சைலண்டா ரா. விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. கோகுல்ராஜ் அவர்கள் படுகொலைக்கான சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறத பார்க்க முடியாது. இந்த வழக்கு தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? சார், நீங்களே சொல்றீங்க அது தீர்ப்புன்னு, சரிங்களா? இது வந்து தீர்ப்பு தான் வழங்கப்பட்டிருக்கே தவிர நீதி வழங்கப்படவில்லை. மாமோய், உனக்கு மொட்டையெல்லாம் மூல மாமா. அதுவாப்ல சூரிய வெளிச்சம் நேரா படுதுல, நோ ப்ராப்ளம். தற்கொலை செய்து கொண்ட கோகுல்ராஜே வந்து அவர் வந்து தான் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கான வீடியோ வந்து அது எல்லாருமே பாத்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்தாங்க. மனசாட்சியில இருந்தா இல்ல, நீ மனசாட்சியோட தான் சொல்றீங்க, நம்புறேன். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நீங்களும் வழக்கறிஞர் தானே? சார், ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஒரு சாமானிய மக்களாக இருப்பவர்களுக்கும் வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சார், நான் லாயர் இல்ல, டீ கடை நாயரு. கோட் எல்லாம் போட்டிருக்கா, குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற. வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறையில இருக்கிறவங்களுக்கும் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் இது மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோ. சார், இது வந்து நீங்க எல்லாம் கொலை வழக்குன்னு நீங்க சொல்றீங்க, சரிங்களா? ஒரே குத்து மூக்கு ரத்தம். அது யார் எழுத வச்சா, எப்படி பண்ணாங்க, கூட யாரெல்லாம் இருந்தா, வண்டி நம்பர் பிளேட் மாத்தினது, மேல கோயிலுக்கு போயிட்டு சிசிடிவி வாங்கினது, இவ்வளவும் தெளிவா இருக்கு. அந்த கோயிலோட கேமராவில் வந்து அவர் கொலை பண்ண மாதிரியா இருக்கு? கிடையாது தானே? ஏங்க, கொலை என்ன கோயில் வச்சா நடந்துச்சு? இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற ஒரு ஆடா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, ஊட கூட பேச மறந்துட மாட்டேனா? அடச்சி சுமாரி ஆதாரத்தோட நிறுவப்பட்ட ஒண்ணு எப்படி தற்கொலைன்னு சொல்றீங்க கேக்குறேன். உங்க கூற்றுப்படி அது கொலை வழக்காவே இருக்கட்டும், சரிங்களா? ராஜீவ் கொலை வழக்கு கூட கொடூர கொலை வழக்கான கொலை வழக்காது. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. யுவராஜ் அவர்கள் சாதாரணமானவரா இருந்திருந்தா கோடி ரூபாய் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு கொலையை பண்ணிருக்க மாட்டாரு. அண்ணா தெரியல யாரு? பத்மபா ரவி 5 பேர் போடுறாரு. பாத்து ரைட் வரப்போது டாக்டர் கொண்டு பண்றா. கொடூரமான கொலை. சாதாரணமா சொல்றோம் தற்கொலைன்னு. தலை துண்டிக்கப்பட்டு தலை தனியா உடம்பு தனியா இருக்கிறப்போ அந்த தலையை கூட விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி முழுமையாக சிதைக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு ஜாதி வெறி ஊறி போய் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல் இது. இதை நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக்ல வந்து போறாரு சார், இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டுவீங்க. இவ்வளவு சாட்சிங்க உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? அது தற்கொலை தான் சொல்றேன். உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? அந்த வீடியோ தான் எங்களுக்கு சாட்சி. அதுதான் ஃபேக்னு ப்ரூவ் ஆயிடுச்சேங்க. அதுதான் மிரட்டி வாங்குன ப்ரூவ் ஆயிடுச்சே சார். இதோட முடிஞ்சதால சார் என்ன சொல்ல வரீங்க? அப்ப இப்படி செய்த ஒருத்தர் தனிநபராக இருந்தால் அவருக்கு அந்த தைரியம் வந்திருக்காது. இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதிய பின்புலமும் அன்றைக்கு இருந்த அரசினுடைய பக்கபலமும் இவங்களுக்கு இதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குன்னா இனி வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக தான் இந்த தீர்ப்பை பார்க்கிறோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. மாற விடவே மாட்டானுங்க. இங்க இருக்கிறவனுங்கள தமிழ் பேசுறானுங்க, ஜாதி மதம்னா கட்டி நின்னுக்கிறானுங்க. அப்புறம் என்னத்துக்குடா போங்கடா போய் புள்ள உங்களை படிக்க வைங்க. சார், அவர் தற்கொலை பண்ணி ரயில்வே ட்ராக்ல கிடக்காரு. ட்ரெயின் மோதி பாடி சதுரி இருக்காதா? ட்ரெயின் மோதி பாடி சதுரிக்கான்னு கேட்டீங்கல்ல, பாடி சதுரலையே, தலை மட்டும் சதுரிச்சு. ஆமா சார், தலை மட்டும் அங்க வச்சு படுத்திருப்பாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இது நீங்க பேசுறது வந்து உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க பேசலாம், தாராளமா பேசலாம். பாக்குறவங்க அதை முடிவு பண்ணிப்பாங்க. ஏய், ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். மோசமா ஒருத்தரோட தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கேஷுவலா நீங்க வந்து ட்ரெயின் ஏறி போயிருக்கீங்க.
ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. நான் வந்து ஒரு கொலையை நியாயப்படுத்துறேன் நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. கவுண்டர் பேரவையோட தலைவர் யுவராஜ் கொலை செய்திருக்காருன்னு அந்த கவுண்டருங்கிற வார்த்தையை அடிக்கடி உச்சரிக்கிறாங்க. இதுலதான் இப்ப உனக்கு கௌரவ குறைச்சலா போச்சா? இல்ல இந்த தீர்ப்பின் மூலமா நீங்க வந்து ஆணவ ஜாதி ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து ஜாதி வெறியர்களா காட்டுறீங்கிறதுக்காக தான் நாங்க பேசுறோம். இந்த குற்றம் சாட்ட குற்றவாளிகள் என்ன சமூகமோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரு. அந்த சமூகத்துல இருக்கிறவர் தான் இந்த அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வழக்குல வந்து இன்னைக்கு ஜெய்பீம் படத்துல எப்படி வந்து ஒரு ஹீரோவா காட்டுறோமோ அப்படி ஒரு ஹீரோ தான் இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் பாப்பா மோகன் இருக்கிறாரு. பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே, அவனை பார்த்தா நம்ம ஜாதிகார மாதிரி தெரியலாம்ல. அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நிற்கிற ஒரு சமூக போராளியாக, ஒரு கம்யூனிஸ்டாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி அவர் வந்து நீதிமன்றத்தில் நின்று இருக்கிறார். அவர் வந்து நியாயத்தின் பக்கம் நின்று இருக்கிறார், நீதியின் பக்கம் நின்று இருக்கார், அறத்தின் பக்கம் நின்று இருக்கிறார். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட ஒரு புத்தி வராது. இந்த வழக்கு தீர்ப்பை பத்தி முதல்கட்ட பார்வை உங்கள்ட்ட பதிவு பண்ணுங்க. இந்த வழக்கோட தீர்ப்பானது பாத்தீங்கன்னா சரியானதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா பொள்ளாச்சியில் நடத்துல பாலியல் வன்கொடுமை, அதுக்கெல்லாம் இவ்ளோ பெரிய வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களா? உனக்கு ஏதா இவ்வளவு பெரிய அறிவு? சின்ன வயசுலயே கடைக்கு போய் 5 பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் இப்படி அறிவை பத்திரமா வச்சுக்கோ. சாகும் வரை அப்படி இந்த தண்டனை வந்து ரொம்ப பெரிய விஷயத்து. ஏன்னா இந்த கவுண்டர் சமுதாயமும் மொத்தமே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. சாகும் வரை தண்டனைங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அவருக்கு குழந்தைகள், அவருக்கு வைஃப், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இறந்து போன கோகுல்ராஜ் அவர்களுக்கு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்கல்ல. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. கோகுல்ராஜ் மரணித்த போது அவருடைய குடும்பமும் அவர்களுடைய சமூகமும் இதே மாதிரி கொதிச்சு போயிருக்காதா? மனசாட்சி இருக்கக்கூடிய, மனிதத்தன்மை இருக்கக்கூடிய யாருமே இப்படிப்பட்டவர்களை தியாகியாகவோ பாவமாவோ பார்க்க முடியாது. குற்றம் நடந்துருச்சு, சாகும் வரை தண்டனை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. எனக்கு வந்து யுவராஜ் வெளியே வரணும் அப்படிங்கிறது இல்ல, யுவராஜுக்கு வந்து இந்த தண்டனையே குறைங்க. ஒரு 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்து அனுப்பிடலாம் மேடம். பண்ணலாம் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே எனக்கு கலாய்க்கிறீங்க. ஆயுள் வேண்டாம்டீங்க. அப்ப உங்களோட பார்வையில எவ்வளவுன்னு கேக்குறேனா? 10-15 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க எவ்வளவு வருடம் இருந்தா கரெக்டா இருக்கும்? வேற ஒரு 5 வருஷம் இருந்தா போதும் சார், அதுக்கு மேல அவர் இருக்க வேண்டியது இல்ல. ஆசையா இருக்கு. ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா நடக்கிற மர்டருக்கு கூட குறைவான ஒரு கொலைக்கு இவ்வளவு 5 வருட தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அவர் செஞ்சது தவறுதான், எங்க சமூகமே கொதிச்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. ஒரு தாய்மார் ஒரு பெண் என்ற இடத்திலிருந்து அவங்க வந்து இந்த தண்டனையை குறைக்கணும்ன்றப்ப இவர்கள் மூலமாக வளரக்கூடிய அடுத்த தலைமுறை ஜாதிய சிந்தனையோட வளரும். இந்தியாவுக்கு நீங்க எல்லாம் தேவையாடா? ஜாதி மதிப்பு திருமணத்தின் மூலமா வந்து ஜாதியை ஒழிக்கலாம்னு, திருமணத்தின் மூலமா ஜாதியை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த தீர்ப்புல கூட அத 4 இடத்துல கோட் பண்ணிருக்காங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் மட்டும் தான் ஜாதியை ஒழிக்கும் அப்படிங்கறத நீதிபதி சம்பத் அவர்கள் கோட் பண்ணிருக்காரு. திரு அம்பேத்கர் அவர்கள் அதான் கோட் பண்றாரு. ஐயோ ஐயோ, ஜாதி சர்டிபிகேட் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க, ரிசர்வ் தொகுதி எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஜாதி அடிப்படையில் வேலை தரதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சுதான்டா. கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கீங்கல்லனா, ரிசர்வ் தொகுதி எதுக்காக வந்துச்சு, அம்பேத்கர் எதற்காக அந்த தனி தொகுதிகள் வரணும்னு போராடினாருன்றதெல்லாம் குறைந்தபட்சம் படிச்சிருப்பீங்க நம்புறேன். பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா, தச்சி விட்டு போச்சு. இல்ல நான் ஒத்துக்கிறேன். அதாவது ரிசர்வேஷன் அடிப்படையில தான் நான் வைக்கலாம்ங்கறத ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஓகே பைபிள்ல இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திரு பாண்டிய கட்டண பாயிண்ட் வந்திருக்கீங்க. ரிசர்வேஷன்னால நான் வந்து அட்வொகேட் ஆயிட்டேங்கறத ஒத்துக்கிறீங்க. ஆனா எஸ்சி பிரிவினர் வந்து ஜாய் சாண்டில் வாங்குறது உங்களுக்கு கடுப்பா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல, எரிச்சல். அப்ப அத ஒண்ணும் செய்ய முடியாது. இவ்வளவு கொடூரமாக ஒன்னு நடந்த பின்னாலையும் அவங்களுக்கு வந்து 5 வருட சிறை தண்டனை போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து குற்றவாளி யுவராஜ் வந்து நிறைய அனுபவிச்சிட்டாரு 5 வருஷமான. மீசைய முறுக்கிட்டு நான் வந்து இந்த பேரவையை சார்ந்தவரு, நான் இந்த ஜாதியை சார்ந்தவரு, எனக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திமிராக ஜாதிய திமிரோடு பேசுறவர் பாவமா? பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இதை முடிவு செய்வார்கள். நீ என்ன சாதிச்சிட்டேன்னு தேசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. மவனே, பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதா? இருந்தது மவனே, உனக்கு மூஞ்சியா இருக்காதா? அவர் உள்ள நல்ல யுவராஜ் வெளியில வந்தா கெட்டு காட்டுற, அதுதான் கவுண்டன்.
டீ குடிச்சு அது காசு வச்சிருக்கிறியா? இல்லீங்க, அக்கவுண்ட். சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போறான். முகமூடி கொள்ளக்காரங்களை பத்தி பேச்சு. பேப்பர் ஒண்ணுதான். இல்லீங்க, கடைக்காரர். அதுவும் வச்சுதானா? போட்டு போடா போடா. அதுதான் கவுண்டர். கெத்து காட்டுறவங்க தான் கவுண்டர். சரியா? வெறும் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்க. மூதேவி 5-6 வருஷமா இருந்தாலும் அந்த தண்டனையை ஏத்துட்டு உள்ள போயிட்டு வெளியில கெத்தாதான் வருவாரு. அந்த கெத்துக்கு தான் நீதிமன்றம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, நாங்க அனுப்பல. நல்லா கெத்து காட்டினது போடும்பா, நீ ஜெயில சாம்பார் ஆப் எனக்கு கூடிய விரைவில் ஏன்னா முடிவுக்கு வரும். அவ்வளவுதான், கொஞ்சம் அமைதி காப்போம். ஆனா ஒண்ணு கண்டிப்பா யுவராஜ் வெளியில வருவாரு. ஏன் பொறுக்கவா? இந்த சமுதாய மக்கள் எல்லாருமே நாங்க வெயிட் பண்றோம். ஆனா இன்னொன்னு சொல்றேன், இவர் உள்ள போயிட்டாரு அதனால மெஜாரிட்டி இல்ல அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இவெல்லாம் ஒரு அவதாரமா? இவன் பிறந்ததே பாவம். இது ஒரு ஊரு, இவெல்லாம் தரலடா. போங்கடா. இரண்டாவது இந்த சாகும் வரை தண்டனை அப்படிங்கிறது இது மிகப்பெரிய தண்டனை. தடயங்கள் சாட்சிகள் தீர விசாரிக்கப்படணும். அது ஆல்ரெடி தீர விசாரிச்சு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 2 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடி யாரெல்லாம் பார்த்தான்னு சொல்லி அந்த லைன்மேன் கிராஸ் பண்ணதை வச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு கிராஸ் விட்னஸ் பண்ணி 106 சாட்சியும் கேட்டுட்டு தான் தீர விசாரிச்சு தான் வந்திருக்கே செய்றாங்க. இன்னும் தீர விசாரிக்கணும் புரியல எனக்கு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இந்த தீர்ப்பை வரவேற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன தைரியம் இருக்குன்னா, என்ன நடந்துற போகுது, நம்ம நினைச்சா என்னனாலும் பண்ணலாம், பெரிய சண்டீர்த்தனம் இது, நம்ம எப்படினாலும் பண்ணலாம் என்ற அந்த ஆதிக்க வெறியை முளையில் கிள்ளுவதற்கான ஒரு அடிப்படையான தீர்ப்பு இது. ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய பாய். இதான் சரி. பிள்ளைய புதைக்கிற மாதிரி புதைக்கிறனே. சட்டம் எப்போதும் தனது கடமையை செய்யும் என்பது கோகுல்ராஜ் வழக்கின் தீர்ப்பு மூலம் மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நசுங்கி போன வாயை வச்சு நீ தான நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா இந்த கேஸ்ல கோர்ட் கொடுத்திருக்கிற தீர்ப்பை வந்து நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இத சொல்றதுக்கு தான் தலையில அண்டரார போட்டுட்டு ஓடி வந்தியா? இல்ல, ஆச்சரியமான விஷயம் சொல்லி ஆரம்பிங்க. அதே நேரத்தில் அதுல விருப்பம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு வந்து சட்ட அடிப்படையில வந்து அப்பீல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சார் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எப்பொழுதும் கூட நாம் குறை சொல்ல மாட்டோம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பட்டும் படாமலும் பேசுறேன். யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். செட்டியார் மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர், நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியான யுவராஜ் உள் 10 பேருக்கு ஆயுள் முழுக்க இறுதி மூச்சு உள்ளவரை சிறை தண்டனை விதித்து மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 2018ல மன்சூர் அலி கான் கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறேன். அங்க ஒரு 10 to 12 பேர் அங்க இருந்தாங்க. யார் அந்த 10 பேர்லாம்? யுவராஜ் கூட இருந்த ஆளுங்க. ஒரு பெரிய அப்படியே கொடூரமா பூகரமா அப்படியெல்லாம் யாருமே இல்ல. வெரி ஆர்டினரி லுக்கிங் பீப்புள், சாதாரணமா தெரியுற மனுஷங்கள். இவங்க எல்லாம் இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையில செயல்படுவாங்களான்ட்டு. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. ஒருத்தன் அதுல சொல்றான், நான் இப்ப ஜாதிங்கிற இஷ்யூ லைட்டா டச் பண்றேன். எங்க குல தொழில் காப்பாத்துறதுக்காக ஜாதி வேணும்னா. அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியதில்லை, கார்ப்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது. பரம்பரையா தானே? அப்படியா? அதுக்கு நான் சொன்னேன், ஏன்பா தம்பி, எந்த தொழிலும் லாபகரமா இருந்தா அது தானா தொழில் தன்னவே காப்பாத்திக்கும். அதுல எல்லாம் ஜாதி நொட்டுதுன்னு. என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயால பார்த்து சப்ப செருப்புங்கற பிச்சு விடுவா பிச்சாமா. இங்க ஆணவ கொலை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, இது அடிப்படையில் பெண்களுக்கு எதிரானது. உண்மை. அடிச்சா திருப்பி அடிக்கணும் தான்டா சத்திரியா. அடிய வாங்கிட்டு நிக்க மாட்டான் சத்திரியா. டேய், நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? பார்ப்பனியத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படி புடிச்சு தொங்குறீங்களேடா. டேய், அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். ரொம்ப ஆர்டினரி ஃபேமிலிஸ்ல இருக்கிற 10 பசங்க இன்னைக்கு வெளியவே வர முடியாது. 3 லைஃப் 2 லைஃப், எல்லாத்துக்கும் 3 லைஃப் 2 லைஃப் கிடைச்சிருக்கு. பரவலே இல்ல, ரெமிஷன் கிடையாது. ஜாதி எங்க போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
பெண்ணுடைய உரிமையை நீ மறுக்கிற, பெண் உரிமையை கொச்சப்படுத்துற. இவன் பேசுறவன் என்ன பேசுறான், அந்த அவங்க எல்லாம் வந்து இது பெண்களை ஏமாத்தி பண்றாங்க. பெண்ணை முட்டாளா நீ? என்ன பெரிய அறிவாளி, ஐன்ஸ்டீன் பரம்பலையா நீ? குறைச்சு பேசாதீங்க, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? பெண்களுக்கு அறிவு இருக்காது, பெண்களுக்கு சொந்தமா சுயமா முடிவெடுக்க தெரியாது, பெண்களை மயக்கி ஏமாத்திடலாம். அவர் பெண்களை வந்து அவ்வளவு பெரிய பண்பாடு, தமிழர் பண்பாடு, ஆண்களோட வீரம் சொல்லி பேசுற. நீ என்னடா பாதுகாக்கிறது? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கு. ஹலோ, மரியாதையா பேசு. அப்ப இது வந்து என்னன்னா இவங்களுடைய கையாளாகத்தனம். சமூகத்துல ஒரு சிறந்த ஆட்களாக வராம, ஒரு நல்லா படித்து உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு வக்கு இல்லாம ஊருக்குள்ள உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இது மாதிரி இது கொஞ்சம் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இது பண்ணக்கூடிய ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச இதற்கு சாபம் நடிக்கும். கோகுல்ராஜ் சின்ன பையன், அவன் கழுத்தை வெட்டுற அளவுக்கு என்னடா உங்களுக்கு ஜாதி புடுங்குது? நம்ம இளைஞர் வந்து இதுல இருந்து கண்டிப்பா வெளியே வந்தாங்க. நம்ம டெத் பெனால்டிக்கு எதிர்த்தானவங்க ஆயுள் தண்டனை கொடுத்தது ரொம்ப பிரமாதமான ஒரு தீர்ப்பு. இவங்க ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும், சமூகம் இதை பார்த்துட்டே இருக்கணும், சமூகம் இதை நினைச்சிட்டே இருக்கணும். ஜாதி பேர்ல நடக்கிற இந்த அக்கிரமம், கொலை, இந்த அழிஞ்சு ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம். நான் இங்கிருந்து பிறந்தேன், நான் அங்கிருந்து பிறந்தேன், அங்கிருந்து என்னடா கதை இதெல்லாம்? கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். உங்க ஜாதினால இந்த ஒரு கோகுல்ராஜ் அவரோட உயிர் போச்சு, அந்த குடும்பம் நாசமா போச்சு. அந்த பக்கம் அந்த சுவாதி குடும்பமும் நாசமா போயிருக்கும். இந்த பக்கம் இந்த 10 பேர் குடும்பம் போச்சா? ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. ஒரு பெண்களை வந்து ஒரு பண்டமாக பொருளை வச்சு வீட்டுல அலமாரி வச்சுக்கிற மாதிரி, பீரோ வச்சுக்கிற மாதிரி, பைக் வச்சுக்கிற மாதிரி இங்க வச்சுக்கிறது. அப்ப இந்த ஆணவ படுகொலையினுடைய அடிப்படையாக இருப்பது ஆணாதிக்க மனநிலை, சாதி வரி மனநிலை. உண்மையா சொல்ல போனால் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு எழுந்து வரும். ஏன்னா பெண்கள் உரிமையை மறுக்கிறது. மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.